ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு என்ன அப்படின்னா 64 எக்ஸ்னடுக்கு 4 மைனஸ் 16 எக்ஸ்னடுக்கு 3 ப்ளஸ் 17 எக்ஸ்னடுக்கு 2 மைனஸ் 2x ப்ளஸ் 1 என்பதன் வர்க்கம் மூலம் காண்க, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கணக்கு. ரிப்பீட்டட் சம் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ், அதாவது லேட் ப்ளூமர்ஸ் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஏன்னா டாப்பர்ஸ் அவங்க கிளாஸில் அவங்க சார் சொல்லி கொடுத்த மெத்தடில் போய்கிட்டே இருப்பாங்க, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ லேட் இப்போ புதுசாக கற்றுக்குறாங்கும் போது அவங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது இதை கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் குறைஞ்சது 3 மார்க்காவது வாங்கணும், அதிகபட்சம் 5 மார்க் வாங்கிடும். நம்ம அது எப்படி பண்ணலாம் அப்படி ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எக்ஸ் பவர் 4, அந்த 4ல் இருந்து அந்த அடுக்குகள் குறைஞ்சிக்கிட்டே வருதான்னு பாருங்கள். 4 3 2 1, இங்கே எக்ஸே இல்லை 0, அப்போ அடுக்குகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ரைட், ஓகே. அப்போ எக்ஸ் பவர் 4க்கு முன்னாடி யார் இருக்கான்னு பாரு, 64, அதை அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் பவர் 3க்கு முன்னாடி யார் இருக்கான்னு பாரு, மைனஸ் 16 இருக்கும், அதை எடுத்து அப்படியே கீழே போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி யார் இருக்கா, ப்ளஸ் 17, அதையும் அப்படியே எடுத்து அதாவது அந்த எண் கெழுவை மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? எக்ஸ் முன்னாடி யார் இருக்காங்க, -2, அதை அப்படியே போட்டுக்கோ. லாஸ்ட்டாக இருக்க மாறிலி உறுப்பு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, +1 இருக்குது. ஸோ இதை நம்ம நீள் வகுத்தல் முறையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இது போட்டதுக்கப்புறம் இதை 3ஆக பிரிச்சுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். ஸோ 3 பாக்ஸாக பிரிச்சுக்க போகிறேன் நான். அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இந்த 3 நம்பருக்கு மேலே ஒரு 3 பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மொதல் பாக்ஸுக்கு நேராக ஒரு பாக்ஸ், ரெண்டாவது பாக்ஸுக்கு நேராக 2 பாக்ஸு, மூணாவது பாக்ஸுக்கு நேராக 3 பாக்ஸு. இதை ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு நம்பரை ஒவ்வொரு பாக்ஸ் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 64 நான் எடுத்துக்கிறேன்ப்பா. 64 ஒரு வர்க்க எண். அப்போ என்ன பண்ணுங்க, சைடில் ஒரு ரஃப் ஒர்க்கா ஒரு வர்க்க எண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்க்க எண் என்ன, ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கக்கூடிய வர்க்க எண்பா. அப்போ 1 1 1, 2 4, 3 9, 4 16, 5 20, அது மாதிரி 12 வரைக்கும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அதில் 64 எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. ஸோ நேராக 8, அப்போ 8 8 64, அந்த 2 8 அப்படியே எடுத்துக்கோ. எடுத்து இந்த மேலே ஒரு பாக்ஸில் 8 போட்டுக்கோ, அந்த கீழே ஒரு எக்ஸ் போட்டுக்கோ. இந்த 64 அப்படியே கீழே இறக்கியிருப்பா. இறக்கிட்டு இதை மைனஸ் குறியாக மாற்றிக்கும், ஏன்னா இது +64, அப்போ மைனஸாக மாற்றிட்டு 2ஐயும் அடிச்சிருங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ அடுத்த 2 நம்பரை அப்படியே டவுன் பண்ணு, 2 நம்பராக டவுன் பண்ணு, மறந்துடாத. 2 நம்பர் அப்படி ஏரோ மார்க் போட்டு கீழே இறக்கும், -16 +17. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கடைசி 2 நம்பரை அது கீழ் பாக்ஸில், அதாவது 3ஆவது பாக்ஸுக்கு இறக்கிடுங்க, -2 +1. சரியா? இதை இறக்கிட்டீங்கன்னாவே மேக்ஸிமம் ஃபில்அப் பண்ணுறது மட்டும் செஞ்சால் போதும் நம்ம. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க. இப்போ இது இறக்கினதுக்கப்புறம் மேலே இருக்க 8ஐ 2ஆல் பெருக்குங்கப்பா. எதால் பெருக்கணும், 2ஆல் பெருக்கணும். 8 2 16, அதை 2ஆவது பாக்ஸ் இருக்கிற மொதல் பாக்ஸ் இந்த 16 இங்கேயும் போட்டுக்கோ, 3ஆவது பாக்ஸ் இருக்கு இங்கேயும் போட்டுக்கோ. 16 ஃபில்அப் பண்ணிடு. அடுத்தது இந்த 2ஆவது பாக்ஸையும் இதையும் ஃபில்அப் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே யார் இருக்கான்னு பாரு, -16பா. அந்த -16 மேலே போட்டுக்கோ. எதால் வகுக்க போகிறோம்னா, இங்கே இருக்க முதல் நம்பர் யார், 16. ஓர் 16 16, ஓர் 16 16, நமக்கு என்ன வரும், -1. எனக்கு கீழே 1 மதிப்பில்லை, -1. அந்த -1 இந்த பாக்ஸையும் ஃபில்அப் பண்ணிடணும், 2ஆவது நம்பருக்கு மேலேயும் ஃபில்அப் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இந்த அப்படியே கீழே இறக்கிக்கும். ஓகேவா? எப்படி இங்கே 60 இறக்கணுமோ இந்த அப்படியே கீழே போட்டுக்கோ. போட்டுட்டு இங்கே ஒரு நம்பர் போட, எப்படின்னா 2ஆவது நம்பரையும் பெருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்ரெடி நம்ம இந்த பொம்மை பார்த்துருப்போம், நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஓர் 1 1. சரியா? இப்போ இந்த 2ஆவது நம்பரில் ப்ளஸ்ஸாக மாற்றிக்க, மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோ, ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிக்கோ. இதை ஃபஸ்ட்டு இதை அடிச்சிருங்க. இப்போ 17 1 பட்சம் என்னப்பா வரும், 16. பெரிய நம்பருக்கு ப்ளஸ் தான். ஓகேவா? ஈஸியாக நம்ம அடுத்த 3லேயும் நம்ம தேர்ட் பாக்ஸ் வந்துட்டோம் நம்ம. இப்போ அதே பாருங்கள், இந்த -1 2ஆல் பெருக்குங்க. அப்போ -1 × 2 என்ன வரும், -2 வரும். ஓகேவா? இப்போ இந்த 3ஆவது பாக்ஸையும் ஃபில்அப் பண்ணணும். எப்படி பண்ணலாம், இங்கே இருக்கிற 16 அப்படியே எடுத்து மேலே போட்டுக்கோ. இங்கே இருக்கிற எதாவது வகுக்கப்போ இந்த 16 எடுத்து கீழே போட்டு, ஓர் 16 16, ஓர் 16 16, கீழே 1 மதிப்பில்லப்பா, இப்போ +1. அந்த 1ஐ இங்கேயும் போட்டுக்கோங்க, இங்கேயும் போட்டுக்கோங்க.
இப்போ ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, இங்கே என்ன இருக்கோ அந்த நம்பர் அப்படியே டவுன் பண்ணிக்கும். 16 - 2 + 1ப்பா. இப்போ ஒரு கோடு போட்டு இங்கே 0 போட்டுருங்க. இதை மறக்கக்கூடாதுப்பா. வர்க்கம்னா கீழே 0 இருக்கணும். இப்போ இந்த மைனஸ் இதை ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிக்கோ, மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோ, ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிக்கிட்டு 3ஐயும் அடிச்சிருங்க. ஆன்சர் 4 மார்க் வாங்கிட்டோம் நம்ம. இது 4 மார்க் யார் செஞ்சாலும் 4 மார்க் வாங்கிடலாம். இப்போ அந்த 1 மார்க் எப்படி வாங்கலாம்னா, அந்த ஆன்சர் எழுத போகிறோம். ஆன்சர் எப்படி எழுதுறது? வர்க்கம் மூலம் மாடுலஸில். ஸோ மாடுலஸ்னால் அந்த மட்டு அந்த கோடு போட்டுக்கோங்க. மேலே 3 நம்பர் இருக்குப்பா. 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது, -ன்னு ஒரு நம்பர் இருக்குது, ஒரு +1 இருக்குது. ரைட். இந்த மாதிரி 3 நம்பர் மேலே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்பரோட x² சேர்த்துக்கணும், 2வது நம்பரோட எக்ஸை சேர்த்துக்கணும், 3வது நம்பர் அப்படியே அந்த மாறிலி உறுப்பை அப்படியே எழுதிடணும். ரைட்டா? இப்போ ஃபஸ்ட் நம்பர் 8 மாடுலஸ் போட்டாச்சு. 8 போட்டுக்கோ. அதை யாரை சேர்க்கணும்ப்பா? x². அடுத்து -1 எக்ஸை சேர்க்கணும். ஸோ -1x. அடுத்தது +1 மாறிலி உறுப்பு அப்படி எழுதிடணும். +1 போட்டுட்டு மறக்காமல் மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு தேவையான வர்க்கம் மூலம் அவங்க கொடுத்த பாலின எக்ஸ்பிரஷனோட வர்க்கம் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதுக்கு ஈஸியாக 5 மார்க் வாங்கலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக 5 மார்க் வாங்குறீங்க. ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வர்க்கமூல கணக்கு 2வது சம் பார்க்க போகிறோம். இதுவும் அதே சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை விட ஈஸியான சம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நவ் 37x² -28x3 ப்ளஸ் 4x4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 என்பதன் வர்க்கம் மூலம் காண்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிவன் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போன சமயம் என்ன சொன்னோம்? நம்ம அடுக்குகளை பார்க்க சொன்னோம். இறங்கு வரிசை 4 3 2 1 0 இந்த அடுக்கில் இருக்கான்னு பார்க்க சொன்னோம். ஆனால் இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் 2 இருக்குது, 3 4 1 0 மாறி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவங்க கொடுத்த கணக்கை முதல்ல ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். நமக்கு தேவையான அந்த அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் எழுதி வச்சுக்க போகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 4 தான்ப்பா வரணும். என்ன 4 ப்ளஸ். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 4x4 4க்கு அப்புறம் 3 வரணும். இங்கே பாருங்கள் -28x3 அடுத்து ஸ்கொயர்டு வரணும். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 37x2 2க்கு அப்புறம் 1 ப்ளஸ் 42x லாஸ்ட்டாக மாறிலி உறுப்பு. ஸோ இந்த ஆர்டருக்கு மாற்றிக்கணும். இந்த ஒரு கணக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆர்டர் மாற்றுற மாதிரி இருக்கும். இதுவும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? நவ் எப்பொழுது மாதிரி தான் x⁴ முன்னாடி யார் இருக்கா? 4. ஸோ அந்த 4 நான் போட்டுக்கிறேன். அடுத்து x⁴ முன்னாடி யார் இருக்கா? -28. x²க்கு யார் இருக்கா? +37. எக்ஸுக்கு யார் இருக்கா? +42. லாஸ்ட்டாக மாறிலி உறுப்பு என்ன இருக்குது? +9ப்பா. எப்பொழுதும் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் இடம் விட்டு ஒரு கோடு கிழிச்சிக்கோ. ஸ்கேல் வச்சு நீட்டாக கோடு கிழிச்சிக்கோங்க. அடுத்து இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கோ. லாஸ்ட்டாக சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ. ஏன்னா அந்த 0 போடுறதுக்காக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதை ஃபஸ்ட் போட்டு இப்போ இந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு 3 குட்டி பாக்ஸ். மொதல் பெரிய பாக்ஸுக்கு நேராக ஒரு பாக்ஸ், 2வது பாக்ஸுக்கு நேராக 2 பாக்ஸ், 3க்கு நேராக 3 பாக்ஸ். ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா நம்ம எதையே மிஸ் பண்ண மாட்டோம். அந்தந்த நம்பரை ஃபில்லப் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ யாருன்னு பாருங்கள், 4. 4ங்கிற வர்க்க எண். அப்போ இந்த வர்க்க எண்களை பார்த்துக்கிட்டே வா. 1 4 9 பார்த்தோம். 4 இங்கேயே இருக்குது. அப்போ 2 4. அந்த 2 எடுங்க. இங்கே ஒரு 2 போட்டுக்கோ, இங்கே ஒரு 2 போட்டுக்கோ. இந்த 4 அப்படியே இறக்கிக்கோ. போன சம் செஞ்ச மாதிரியே தான். அப்போ இந்த 4க்கு முன்னாடி மைனஸ் குறி போட்டுக்கோங்க. மைனஸ் அடிச்சிடலாம். இப்போ அடுத்த 2 நம்பரை அப்படி டவுன் பண்ணிக்கணும். யார் இருக்கா? -28. இங்கே யார் இருக்கா? +37. ஓகேவா? இதை இறக்கினதுக்கு அப்புறம் அடுத்த 2 நம்பரை அடுத்த 3வது பாக்ஸுக்கு இறக்கிடுங்க. +42 லாஸ்ட்டாக +9 இருக்குது. சரியா? இது மாதிரி ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னாவே நமக்கு ஈஸியாக அங்கங்கே ஃபில்லப் பண்ணுறது மட்டும்தான் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, குட். இதை இறக்கின உடனே இந்த 2ஆல் பெருக்கிக்கோ. 2 எவ்வளோப்பா? 4. அந்த 4 இந்த பாக்ஸ்லையும் போட்டுக்கணும். அதுக்கு நேராக கூட இந்த பாக்ஸ்லையும் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இந்த 2வது பாக்ஸையும் 2ஐயும் ஃபில்லப் பண்ண போகிறோம். எப்படி? இங்கே 28 இருக்குது. -28 மேலே போட்டுக்கோ. இங்கே என்ன இருக்குது? 4. அந்த 4 எடுத்து நான் கீழே போட்டுக்கிறேன். 4ஆம் ஏற்பாடு. ஸோ 4 4 கூட்டி பார்த்தாலும் சரி, சைடில் போட்டு கூட்டியும் பாருங்கள். இல்லை 4ஆம் ஏற்பாடு தெரியும்னா பாருங்கள். 1 4 4 7 4 28. அப்போ ஆன்சர் -7 வருது. அந்த -7 இந்த பாக்ஸ்லையும் ஃபில்லப் பண்ணிக்கோ.
இந்த பாக்ஸையும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸ் அப்படி டவுன் பண்ணிக்கும், எந்த மாற்றம் கிடையாது. மொதல் நம்பர் அப்படியே எழுதிக்கும், ரெண்டாவது நம்பர் மட்டும் நம்ம ஃபில்அப் பண்ணணும். எப்படி? இந்த ரெண்டாவது நம்பரையும் பெருக்க போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். நம்ம ஆடி இந்த பொம்மை பார்த்துருப்போம், நம்ம உங்களுக்கு தெரியும், நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. இப்போ 7 பெருக்குனா 7 அங்கேயே பார்த்துக்கப்ப 49 வரும், 49. ஓகேவா? இதை போட்டதுக்கப்புறம் குறிய மாற்றணும். இது ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோ, ப்ளஸ் இருந்தால் அதை மைனஸாக மாற்றிக்கோ. ஸோ மொதல் நம்பரை அடிச்சிடு. 37 49 கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம்? 49 37 கழிக்கணும். ஸோ அப்போ இங்கேருந்தே நீ கழிச்சுக்கலாம். நம்ம கழிச்சுட்டு பெரிய எண் குறி போட போகிறோம். 9ல் 7 போச்சுன்னா 2, 4ல் 3 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் குறி மைனஸ். அதை மறக்காமல் போட்டுருங்க. ஓகேவா? இதில் சிம்பிள் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து பாருங்கள், இந்த -7 2ஆல் பெருக்கு, 7 2 14. யார் இருக்கா? மைனஸ். அப்போ -14. ஓகேவா? மறந்துடக்கூடாது. இப்போ மூணாவது பாக்ஸையும் ஃபில்அப் பண்ண போகிறோம். இங்கே யார் இருக்கான்னு பாருங்கள், -12 பை இங்கே யார் இருக்கான்னு பாரு 4. அந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. 1 4 4 3 12. என்னப்பா வரும்? -3 வரும். என்ன வரும்? -3. அப்போ இந்த -3 இங்கேயும் போட்டுக்கிறோம், இந்த -3 இங்கேயும் நான் போட்டுக்கிறேன். சரியா? இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே திருப்பி எழுதிடுங்க. -12 + 42 + 9. நீ பெருக்கி பார்க்க அவசியமே கிடையாது, குறிய மட்டும் மாற்றிக்கோ. இது ப்ளஸ் ஆயிரும்ப்பா, இது என்ன ஆகும்? மைனஸ். குட். இது என்ன ஆகும்? மைனஸ். மாற்றினதுக்கப்புறம் ஒரே 3 கோடு போட்டுருங்க. 0 போட்டாச்சு நமக்கு. ஓகேவா? இப்போ நம்ம 4 மார்க் நெருங்கி வாங்கிட்டோம். நமக்கு இந்த 5வது மார்க் வாங்கணும் அப்படின்னா அந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மாடுலஸ், மட்டுக்குள்ளார எழுத போகிறோம். ஸோ அந்த மட்டு குறியீடு போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் நம்பர் 2பா, 2ஓட எக்ஸ்கொயர்டு சேர்த்துக்கோ. சார் 2x², -7 அதோட எக்ஸ் சேர்த்துக்கோ, -7x. அடுத்து யார் இருக்கா? -3. அந்த மாடல் இருப்பு அப்படியே எழுதிடணும். -3 அப்படியே போட்டுட்டு மறக்காமல் மாடுலஸ் போட்டுருங்க. இதுதான் நமக்கு தேவையான கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையுடைய வர்க்கமூலம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே வர்க்கமூலம் கணக்கில் அடுத்தது. ஓகே, அடுத்த மாடல் mn ஒரு 2 எழுத்து வந்திருக்கும். அதோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அதே மெத்தடில் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம்ப்பா. அடுக்கு பாருங்கள், 4 3 2, இங்கே எக்ஸின் அடுக்கு 1, இங்கே எக்ஸில்னா அங்கே 0 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுக்கு கரெக்டாக இறங்கு வரிசையில் இருக்குது, பிரச்சனையே இல்லை. அப்போ x⁴ 4க்கு முன்னாடி யார் இருக்கா? 36. அவங்கள நான் எழுதிக்கிறேன். நான் 36. x³ முன்னாடி யார் இருக்கா? -60. அதை இங்கே எழுதிக்கிறேன் நான். அடுத்து x² முன்னாடி யார் இருக்கா? +61. அவங்களே இங்கே எழுதிக்கிறோம் நம்ம. எக்ஸுக்கு முன்னாடி யார் இருக்கான்னு பாரு, கோஎஃபிஷியன்ட் எண்கள் -m. அப்போ x வரக்கூடாதுப்பா, வெறும் -m தான். எக்ஸோட எண்கள் என்ன வரும்? -m தான் வரும். கடைசி யார் இருக்காங்க? கான்ஸ்டன்ட் டேர்ம் +n. அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ எப்பொழுதும் மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்து 2 பாக்ஸ் போட்டுக்குவோம். கடைசியாக 0 போகிறதுக்கு என்ன பண்ணிடணும்? ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஸ்கேல் வச்சு போட்டுட்டு இங்கே 0 போட்டுருங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு மேலே ஈவு இடத்துல 3 பாக்ஸ், அந்த 3 நம்பருக்கு மேலே 3 பாக்ஸ். ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு நேராக ஒரே ஒரு பாக்ஸு, 2வது பாக்ஸுக்கு நேராக 2 பாக்ஸ் போட்டுக்கோங்க. 3வது பாக்ஸுக்கு நேராக 3 பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரியா? இது மேக்ஸிமம் ஃபில்அப் பண்ணிடுவோம். இப்போ என்னன்னா, ஏதாவது விட்டுட்டா கூட இங்கே வரணும், இங்கே நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்க முடியும், போட முடியும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் யார் இருக்கா? 36. நமக்கு தெரியும், வர்க்க எண்கள் தெரியும். அதில் பார்த்துக்கிட்டே வர 36 இங்கே இருக்குது. அப்போ 6 6 30, 6 6 36. அந்த 6 6 எடுத்துக்கிறோம். இங்கேயும் போட்டுக்கோ, இங்கேயும் போட்டுக்கோ. இந்த 36 அப்படியே இறக்கிக்கும். இறக்கிட்டு என்ன செய்யணும்ப்பா? குறியை மாற்றணும். அப்போ இது ப்ளஸ் குறி, அப்போ என்ன வரும்? இது மைனஸாக மாறிடும். 2ஐயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் செஞ்சுட்டா நீ 1 மார்க் வாங்கிடலாம். ஸோ தைரியமாக கணக்கு அட்டன் பண்ணு, பயமே படாத. இது வரைக்கும் செஞ்சுட்டா நீ 1 மார்க், உனக்கு கம்ப்ளீட் மார்க். ஓகேவா? அடுத்தது இந்த 2 நம்பரை அப்படி சின்ன ஆரோ மார்க் போட்டு 2வது கட்டத்துக்கு இறக்குங்க. -60பா, இது +61பா. இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன் நான்? அடுத்த 2 நம்பரை 3வது பாக்ஸுக்கு இறக்கிடுங்க. -m + n. ஓகேவா? இது குழப்பம் இல்லையே? ரைட், குட். இப்போ இது இறக்கின உடனே என்ன சொல்லியிருக்கேன்? இந்த முதல் இருக்க 6 2ஆல் பெருக்க சொல்லியிருக்கேன். எதால் பெருக்கணும்ப்பா? 2ஆல். அப்போ 6 2 எவ்வளோ? 12. அதை இந்த பாக்ஸ்லையும் போட்டுக்கணும், அதுக்கு நேராக ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லையும் போட்டுக்கோங்க. இப்போ 2வது பாக்ஸையும் 2வது ஃபில்அப் பண்ண போகிறோம்.
இங்கே 60 இருக்குப்பா, இங்கே 12 இருக்கு. ஸோ நம்ம வகுத்தும் போடலாம், இல்லை 12 கூட்டியும் பார்க்கலாம். எத்தனை இடத்துல 60 வருது, எத்தனை 12 கூட்டினா 60 வருதுன்னு கூட்டியும் நீ பார்க்கலாம். இல்லை சார் எனக்கு தெரியும் -60/12 இந்த 12பா, ஓர் 12 12 I 12 60. இல்லை எனக்கு வாய்ப்பாடு தெரியலன்னா 12 கூட்டி பாருங்க. 12 24 36 அப்படின்னு கூட்டி 48 60 I 12 60 அப்படி நீ 12 கூட்டி பார்த்து கூட போடலாம். அப்போ மைனஸ் வருதுப்பா, அப்போ -5. இந்த -5 ரெண்டாவது பாக்ஸை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ரெண்டு இடத்துலையும் ஃபில்அப் பண்ணி ஒன்று இடத்துல போட்டு ஒன்றில் மிஸ் ஆகக்கூடாது. அதுக்கு தான் இந்த பாக்ஸ் கம்பல்சரி போட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம. ஓகேவா? இப்போ இந்த -60 அப்படியே போட்டுக்கோ. ரெண்டாவது இடத்துல மட்டும்தான் என்ன செய்யணும், இங்கே ஒரு மைனஸ், இங்கே அப்படியே பார்த்துருக்கோம் நம்ம. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுப்பா, 5 25 5 25. இப்போ இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறோம், ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு ப்ளஸ் நம்பர், இது ஒரு மைனஸ் நம்பர். குறிகள் மாறி என்ன செய்வோம், நம்ம கழிச்சிட்டு பெரியன் குறி போடுவோம். அதே செய்ய போகிறோம். 1ல் 5 போகாது. ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணோம்னா இது 5 ஆயிரும், இது என்ன ஆயிரும் 11 ஆயிரும்ப்பா. 11ல் 5 போச்சுன்னா என்ன வரும், 6 வரும். ஓகேவா? 5 2 போச்சு என்ன வரும், 3. பெரிய நம்பர் குறி ப்ளஸ் தான். ஸோ அது போடணும் அவசியம் இல்லை, விட்டுடலாம் அப்படி. ஓகேவா? இப்போ நம்ம கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் நம்ம. ரைட், இந்த கடைசி நம்பர் வந்தவொடனே என்ன பண்ணோம், இந்த ரெண்டாவது நம்பரை 2ஆல் பெருக்கு. I2 10 யார் இருக்கா, மைனஸ். அப்போ இந்த -10 இங்கே போட்டுக்கோ. இப்போ இந்த மூணாவது பாக்ஸை ஃபில்அப் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா நம்பர் எதுவுமே கடைசி இல்லை. ரைட், ஓகே. இப்போ இந்த 36 எடுத்துக்குவோம்ப்பா. இங்கே 12பா, அதே தான். 36 மேலே போட்டுக்கோ, 12 கீழே போட்டுக்கோ. இல்லை 12 3 தடவை போட்டு கூட்டிப்பாரு. ஓர் 12 12 ஈர் பண்ணு 24 3 பண்ணு 36 அப்படியே வரலாம். அப்போ ஆன்சர் என்னப்பா, 3 வருது. அந்த 3 இங்கேயும் போட்டுக்கோ, இங்கேயும் போட்டுக்கோ. சரியா? இப்போ இந்த 3ஆல் இந்த 36 அப்படியே போட்டுக்கோ, இது மாறவே மாறாது, பிரச்சனையே இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அந்த 3ஆல் ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கி இங்கே போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 3 × 10 ஈஸி. 10 30. என்ன 30 மைனஸ்ப்பா. அடுத்தது 3 எவ்வளவு, 9. சரியா? ஸோ இதோட ஆன்சர் பண்ணிச்சு. இதில் இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த MN கேட்குறாங்க, AB கேட்குறாங்கன்னா கடைசி ஸ்டெப்பில் நீ குறிய மாற்றாத. ஓகேவா? MN கேட்டாவோ இல்லை AB கேட்டாவோ இந்த கடைசி ஸ்டெப்பில் மட்டும் குறிய மாற்றாதீங்க. அது ஒரு கன்ஃபியூஸ் உனக்கு வந்துடும். ஸோ டாப்பர்ஸ் இந்த மாதிரி செய்ய வேண்டாம். நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸுக்காக சொல்கிறது இது. ஸோ நீங்கள் என்ன கடைசி ஸ்டெப் என்ன பண்ணுங்க, குறிய மாற்ற வேண்டாம். இப்போ எம்முக்கு நேரம் என்ன இருக்குன்னு பாரு, 30. இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருந்தால் ரெண்டுலேயும் மைனஸ் விட்டுடலாம்ப்பா. அப்போ M = எவ்வளோப்பா வரும், 30 வரும். எவ்வளோ வரும்? ஸோ M = 30. அடுத்து Nக்கு நேரம் யார் இருக்கா, 9. இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் தான். அப்போ N = 9 போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருங்க. இதுக்கு நம்ம வர்க்கமூலம் அது எழுதுன அவசியமே கிடையாதுப்பா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, MN மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அதனால் MN மட்டும் கண்டுபிடிச்சா போதும். முக்கியமாக ஸ்லோ லேர்னர்ஸ் இதுக்கு 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். டாப்பர்ஸ் வாங்காமல் நம்மளும் வாங்க முடியும். ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு வருதா, அடுத்த ஸ்டெப்பு நான் சொன்னமா அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக 5 மார்க் எல்லாரும் வாங்க முடியும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதே தான் போன கணக்கில் என்ன பண்ணோம், நம்ம MN மதிப்பு கண்டுபிடிச்சோமா இல்லையா, அதே மாதிரி இப்போ AB கண்டுபிடிக்க போகிறோம். அதே வர்க்கமூலம் கணக்கு தான். முழு வர்க்கம் எனில், முழு வர்க்கம்னா ஆன்சர் கடைசியில் 0 வருதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ முழு வர்க்கம் எனில் ABயின் மதிப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ போன சமயம் என்ன செஞ்சோம், அந்த மெத்தட் தான். ஃபஸ்ட்டு அடுக்கில் செக் பண்ணு. 4 3 2 1 0. குட். அப்போ x⁴ முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். யார் இருக்காங்கப்பா, 9. அடுத்து யார் இருக்காங்க, +12. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா போதும். ஸோ அடுத்து யார் இருக்கா, +28. அடுத்து யார் இருக்காங்க, +A. அடுத்து யார் இருக்காங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, +B இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாக்ஸ் போட்டுக்குவோமா இல்லையா, அந்த பாக்ஸை போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் இடம் விட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் இடம் விட்டு ரெண்டாவது பாக்ஸ் போட்டுக்கோ. கீழே சின்னதாக அந்த 0 ஏன்னா முழு வர்க்கம் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுக்காக ஒரு 0 போடுறதுக்காக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு மேலே 3 நம்பர் மேலே 3 பாக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். அதே மாதிரி இந்த பக்கத்தில் மொதல் பாக்ஸுக்கு மேலே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. 2க்கு நேராக 2 பாக்ஸ் போட்டுக்கணும். 3க்கு நேராக 3 பாக்ஸ் போட்டுக்கணும்.
இப்போ ஆஸ் யூஸ்வல் இங்கே யார் இருக்கா 9பா. ஸோ 9 எங்கே வருதுன்னு இங்கே வருது. அப்போ 3 9 2 3 எடு. இங்கே ஒரு 3 போட்டுக்கோ, இங்கே ஒரு 3 போட்டுக்கோ. இந்த நம்பர் அப்படி இறக்கி 1 மார்க் உனக்கு பப்ளிக்கில் 1 மார்க் வாங்கிட்டோம். மைனஸ் குறி போட்டுட்டு இதை அடிச்சிருங்க. ஓகேவா? இப்போ அடுத்த 2 பேர் ஆஃப் ஜோடி நம்பர் அப்படி இறக்கு. +12 +28. இங்கே இருக்க என்ன செய்ய சொல்லியிருக்கேன் நான்? அடுத்த 2 நம்பரை 3வது பாக்ஸ் கொண்டு வந்துடுங்க. +A +B. இப்போ நம்ம ஃபில்அப் பண்ணுறது மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்கெங்கே ஃபில்அப் பண்ணமோ அது மட்டும் ஃபில்அப் பண்ண போகிறோம். இதை இறக்கின உடனே இங்கே யார் இருக்கா 3, அதை 2ஆல் பெருக்கு 3 2 6பா. இங்கே 6 இன்னொருத்த எங்கே போடுவோம்? இங்கே ஃபர்ஸ்ட் நம்பரில் போடுவோம். குட். இப்போ இந்த 2வது பாக்ஸை 2ஆமே ஃபில்அப் பண்ண போகிறேன். எப்படி? இங்கே யார் இருக்கா 12. அந்த 12 இங்கே போட்டுக்கிறேன்ப்பா. இந்த 6 எடுத்து கீழே போட்டுக்கிறேன். 1 6 6 6 12. அப்போ என்ன வரும்? +2. ஏன்னா எந்த குறியில ப்ளஸுக்குன்னு அர்த்தம். அந்த 2 இங்கேயும் போட்டுக்கோ, இங்கேயும் போட்டுக்கோ. இந்த +12 அப்படியே இறக்கிக்கோ, எந்த மாற்றமும் இறக்கிக்கோ. 2வது நம்பர் மட்டும் போட போகிறோம். அப்போ 2வது நம்பரையும் என்ன நம்ம இப்போ 2 எவ்வளோப்பா வரும்? 4. குறிய மாற்றி இது +4 தான். அப்போ இது மைனஸாக மாறும், இதுவும் மைனஸாக மாறும். அடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. 28ல் 4 போச்சுன்னா ஈஸி, பார்த்தோன்னே சொல்லிடலாம். 24. பெரிய நம்பர் ப்ளஸ் தான், ப்ளஸ் போட்டுக்கலாம். இதை என்ன பண்ண அடுத்த உடனே அடுத்த 2வது நம்பர் 2ஆல் பெருக்கு 2 4 பாக்ஸை ஃபில்அப் பண்ணிடும். இப்போ 3வது பாக்ஸையும் ஃபில்அப் பண்ணி எப்படி? இந்த 24 எடுத்து மேலே போட்டுக்கோ. பை இங்கே முதல் நம்பர் யார் இருக்கா? 6 இருக்கா, கீழே போட்டுக்கோ. 6 எப்படி சொல்லி பாருங்க. 1 6 6 4 6 24. அப்போ ஆன்சர் 4. எனக்கு சப்பா வாய்ப்பாடு தெரியலன்னா 6 ஒரு 4 தடவை 5 தடவை போட்டு கூட்டி பாருங்க ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அப்போ அந்த 4 இங்கேயும் போட்டுக்கலாம்ப்பா, இங்கேயும் போட்டுக்கலாம். சரியா? இப்போ முதல் நம்பரை அப்படியே போட்டு எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ 3வது நம்பர் எடுத்து இந்த 2 நம்பரை பெருக்கினா போதும். 4 4 நன்னாங்கு 16. இங்கே ஆல்ரெடி நமக்கு இருக்கும். 4 3வது நம்பரை பெருக்கு நன்னாங்கு 16. முதல்ல சொன்னது தான். 3வது பாக்ஸுக்கு குறிகளை மாற்றாமல் செஞ்சீங்கன்னா உனக்கு ஆன்சர் ஈஸியாக எழுத முடியும். ஓகேவா? இப்போ ஏக்கினார் யார் இருக்கான்னு பாரு, 16. என்ன அது +16 தான். அப்போ A = 16. பிக்கினார் யார் இருக்காங்க? 16. அப்போ அதுவும் B = 16. ஸோ நமக்கு தேவையான ஏபியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த சம்ஸை போட்டு பாருங்கள். இந்த மெத்தட்லேயே போட்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு சார் சொல்லி கொடுத்த மெத்தட் இன்னும் ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பப்ளிக் எக்ஸாம் தொடரணும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.